நில்லுங்க வர. பண்ணு 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 வேணுமாமா? பணியாரம் சாப்பிட்றீங்களா? இல்ல பரவாயில்ல. நீங்க இல்ல வேண்டாம். உள்ள வச்சிருவா. சரி, நான் அப்போ அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு இருந்தேன். சரி. ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? நீ ஆரம்பிக்காத. நான் தானே உன்னை கூப்பிட்டேன், அதனால நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இல்ல கேட்க வேண்டியதை கேட்டுறேன். சரி, என்னன்னு கேளுங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? எனக்கெல்லாம் அறிவு நிறைய தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் இங்கிதோங்கிறது கொஞ்சம் கூட சுத்தமாவே இல்ல. என்ன சொல்ற? பின்ன என்னங்க, அவங்க ஆசையா பலகாரம் கொடுத்தா வாங்கி சாப்பிடாம அவங்க மனசை இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே. இல்ல ஆதர, அவங்க தான் என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. சும்மா சொல்லாதீங்க. அவங்க என்ன உங்களை கஷ்டப்படுத்தினாங்க? இப்ப நீ கேட்டியே, இது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி. இதுக்கு நான் உன்னை அப்ரிஷியேட் பண்றேன். பில்டப்லாம் வேணாம், விஷயத்த சொல்லுங்க. ஆதர, இங்கதான் நீ ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். அவங்க யாரு நமக்கு பலகாரம் கொடுக்கறதுக்கு? அவங்க என்ன நமக்கு சொந்தமா பந்தமா? சொந்தக்காரங்களே இன்னைக்கு நம்ப முடியல. அதுக்கு உதாரணமா அந்த ஏமாத்துக்கார ஏகாம்பரமும் விஷ பாட்டில் வேல்வழி இருக்காங்கல்ல. நீ என்னடானா யாரோ என்னவோ கொடுக்கறத வாங்கி சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளையாட்டம் டக்குன்னு அப்படியே கை நீட்டுற. ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? ஒருத்தவங்கள பார்த்தாலே யாரு எப்படின்னு தெரியாதா உங்களுக்கு? நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஆதர, முடியாத ஆதர. இந்த உலகத்துல நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரே மாதிரி முகம்தான், ஒரே மாதிரி உருவம் தான். நல்லவங்க வேற கெட்டவங்க வேறன்னு கடவுள் ஸ்பெஷலாலாம் பிரிச்சு படைக்கல. சும்மா முறைக்காத, கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணு. நீ பேப்பர்ல டிவியில சோசியல் மீடியாலலாம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்ததே இல்லையா? சரி, நான் தெரியாம தான் கேட்குறேன். அவங்க அந்த பணியாரத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு நீ பேன்னு வாயை பொழுதுட்டு மயக்கம் போட்டு விழுந்தேன்னு வை. அப்போ உன் கழுத்தில் இருக்கிற செயினை ஆட்டையை போட்டிருப்பாங்க. அப்புறம் அம்மானா வருமா ஆத்தானா வருமா யோசிச்சு பாரு. வேண்டாங்க, உங்க கூட பேசிட்டு இருந்தா எனக்கு மூளை குழம்பு போயிடும். ஆளை விடுங்க.